கிருஷ்ணகிரியில் ஒரே இடத்தை விற்பதாக கூறி பலரிடம் ரூபாய் 10 கோடி முன்பணம் பெற்று மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். கிருஷ்ணகிரியில் உள்ள வீட்டுடன் உள்ள நிலத்தை விற்பதாக கூறி பலரை ஏமாற்றி ரூபாய் 10 கோடி வரை மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டோர் காட்டிநாயனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த முனுசாமி மற்றும் ரவி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். அந்த புகாரில் கிருஷ்ணகிரி ராயப்ப முதலி தெருவில் வசிக்கும் உமாராணி, அவரது கணவர் பத்ரிநாத் மற்றும் அவரது மகன் ராகவேந்திர குப்தா ஆகியோருக்கு சொந்தமாக கிருஷ்ணகிரி நகரில் உள்ள 8158 சதுர அடியில் உள்ள வீடு மற்றும் காலி மனை ஆகியவற்றை விற்பதாகவும் வங்கி கடனை அடைக்க வேண்டும் எனவும் கூறி வியாபாரம் பேசினர். இதனை நம்பி காட்டிநாயனப்பள்ளியை சேர்ந்த முனுசாமி மற்றும் மூவரிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு 2.5 கோடி ரூபாய் முன் பணம் வாங்கி ஒப்பந்தம் போட்டுள்ளனர். ஆனால் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கவில்லை. இதுகுறித்து விசாரித்த போது அதே இடத்தை விற்பதாக கூறி கிருஷ்ணகிரி சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த நந்தகுமார், பிரபு, ஜான் ஜோசப், வீரமணி, சக்திவேல், இந்திரன், நாகேந்திரன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரிடம் வீடு விற்பதாக கூறி முன் பணம் வாங்கியுள்ளது தெரிய வந்தது. இதன் மொத்த மதிப்பு 10 கோடி ரூபாய் ஆகும். இதுகுறித்து தெரிந்து அனைவரும் பணத்தை கேட்டபோது 4 ஆண்டுகளாக அனைவரிடமும் பணத்தை கொடுத்து விடுவதாக கூறி தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளனர். இதுகுறித்து விசாரித்து நிலத்தை வாங்குவதற்காக கட்டிய பணத்தை திருப்பி பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த மனுவில் தெரிவித்து உள்ளனர்.